தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகுவதாக திரு ஓ பன்னீர்செல்வம் இன்றைய ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் அறிவித்திருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள். சார் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தற்போது என்னவாக இருக்கிறது? பாலா, நிறைய பத்திரிகையாளர்கள் அதே போல விமர்சகர்கள் எல்லோருடைய கருத்தையும் கேட்டோம். அதே போல பாஜக உள்ளிட்ட கட்சியினருடைய கருத்தெல்லாம் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இந்த முடிவுக்கு அவர் ஏன் தள்ளப்பட்டார் அப்படிங்கறத அவரோட இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. அவராக கூட எடுக்கல, இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டார் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஏன் அந்த முடிவுக்கு வருதுங்கிறத நம்ம பலரும் சொல்ல கேட்டிருப்போம். இது இந்த சமீபத்திய பிரதமருடைய தமிழ்நாடு விசிட்ல அவருக்கு சந்திப்புக்கான வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படிங்கிறது தான் அது ஒரு முக்கியமான புள்ளியாக இருந்தாலும், அதுக்கு முன்னதாகவே அதிமுகவோடு கூட்டணி அறிவிப்பு அப்படிங்கறத திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வந்து அறிவித்த போதும் அது திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்போ அல்லது அவரை சந்திப்பதற்கான நேரமோ ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிறதும், அதுக்கு பிறகு அவர் முதல் முறையா அப்பதான் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு. அமித்ஷா சந்திப்பு நடக்கவில்லை அல்லது எங்களோடு எதுவும் பேசல அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா அல்லது நேரடியா செய்தியாளர் சந்திப்புல அவர் சொன்னார். அதுதான் முதல் அதிருப்தியாக இருந்தது. ஏன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவுடைய தலைவராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலிருந்து அதுக்கு பிறகான அவருடைய மறைவுக்கு பிறகு, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு திரு பாஜக வழிகாட்டுதல் அல்லது அவருடைய அவர் எடுத்த முடிவுகள் அத்தனையிலையும் அவர் பாஜகவோடு நட்பு சக்தியாகத்தான் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தன்னை இப்படி ஏன் பாஜக நிராகரிக்கிறதுங்கிற இடத்துல இருந்துதான் இந்த முடிவுகளுக்கு அவர் வருகிறார். இந்த சந்திப்புலையும் வரும்போதும் அவங்க தரப்புல பேசுறதுல திரு ஓ பன்னீர்செல்வத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் கூறுவதுங்கிறது தூத்துக்குடி அல்லது திருச்சியில சந்திப்பதற்கான வாய்ப்பு, சந்திப்பதும் கூட தனிப்பட்ட சந்திப்பாக கேட்கல, வரவேற்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பதாகத்தான் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டது. கடிதம் வெளியில எல்லோருக்கும் வந்தது, அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனால் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. மறுக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் அந்த வாய்ப்பை மறுப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கொடுத்த அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. அப்படி என்றால் அது இன்னும் கூடுதலாக இவர்களுக்கான ஒரு நெருக்கடி உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு ஜி.கே. வாசன் சந்திக்கிறார். அதே திருச்சி விமான நிலையத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியினுடைய தலைவராக அவர் சந்திக்கிறாரு. அதே போல திரு ஜி.கே. வாசன் சந்திக்கிறாரு. திரு ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து அப்ப கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்கிற இடத்துல இருந்து அவங்க இந்த முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிற ஒரு இடம்னு பாக்குறோம். இப்ப இவங்க இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு அடுத்ததா பார்த்தோம்னா, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 4ஆம் தேதி அவங்க ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் மதுரையில. அந்த மாநாட்டுக்கு முன்னதாக தங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. இன்னொன்னு, இதுல நம்ம எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாதுன்னு தான் நான் பாக்குறேன். திரு ஓ பன்னீர்செல்வத்தோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடியவர்கள் அல்லது அவருடைய அரசியலை தெரிந்தவர்கள், இன்னும் சொல்ல போனா இப்போதும் கூட பாஜகவுடைய தலைவர்கள் அவரோடு தொடர்புல தான் இருக்கிறாங்க, பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இன்றைய எதிர்ப்பு முடிவு என்டிஏல இருந்து வெளியேறுவது, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது என்பதும் கூட ஒட்டுமொத்தமாக பாஜகவை அவர் எதிர்த்து வெளியேறுகிறார் என்றும் கூட நாம எடுத்துக்க முடியாது. இப்ப ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றாக போட்டியிட்டவர்கள் பாஜகவோட போட்டியிட்டதுல பாமக வெளியில் தான் இருக்கிறது. இன்னும் அவங்க ஒரு இறுதி முடிவை எடுக்கல. தேர்தல் நெருக்கத்துலதான் அவங்க இறுதி முடிவை அறிவிப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நட்பு கட்சியாக இருந்தாலும் கூட்டணி என்கிற முடிவை இன்னும் அறிவிக்கல. அதே நிலைப்பாட்டை திரு ஓ பன்னீர்செல்வமும் எடுக்கிறார், அவருடைய ஆதரவாளர்கள் எடுக்கிறாங்க. அவர்கள் தரப்புல சொல்லக்கூடியது என்னன்னா, அதிமுகல நாங்கள் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் இணைந்து செயல்பட தயாரா இருக்கிறோம்னு சொன்ன பிறகும் எங்களுக்கு அப்படியான எந்த ஒரு முடிவையும் அதிமுக எடுக்காத போது வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வராங்க. தனி கட்சி என்பது தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. ஏன்னா வழக்குகள் நிலுவையில் இருக்கு, இன்னும் தேர்தல் ஆணையத்தினுடைய விஷயங்கள் இருக்கிறதுனால தனி கட்சி என்பதாகவும் அவங்க போக போறதில்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போதைக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பனா வைக்கிறது அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு 3-4 ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க நம்ம செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய அத்தனையும் மூத்த பத்திரிகையாளர் சொன்ன எல்லா விஷயமா ஒரு எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து எந்த இறுதி முடிவையும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல தான் இருப்பாரு. ஒரே முடிவு, உறுதியான முடிவா எடுக்க வேண்டியதுங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது. ஏன்னா அங்க
எந்த விதமான என்கேஜ்மெண்ட்டும் இல்லாத போது மீண்டும் மீண்டும் அதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அல்லது அதுக்கான ஒரு சந்திப்புக்கான கடிதங்கள் கொடுக்கப்பட்ட பிறகும் நடக்காத போது அங்கே இருப்பதுங்கிறது அவருக்கு உடன் இருப்பவர்கள், அதே போல அந்த தென் மாவட்டத்தை சார்ந்த மக்களுடைய ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அல்லது அவரிடம் நிறைய பேசியதுல இருந்து அந்த முடிவுக்கு அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் போல. ஆனால் அடுத்த நடவடிக்கை என்பது செப்டம்பர் 4 அவங்களுடைய மாநில மாநாடு வச்சிருக்காங்க. அந்த மாநாட்டிற்கு முன்னதாக, அந்த மதுரை மாநாட்டிற்கு முன்னதாக ஒரு இறுதி வடிவம் பெறும் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க ஒரு ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியல் களம் நிறைய மாறிக்கிட்டே இருக்குது, பலமுனை போட்டியாக இருக்கிறது. பல கூட்டணிகள் அல்லது கட்சிகள் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பலமுனையாக வரக்கூடிய தேர்தல்ங்கிறதுல இருந்தும் தங்களுக்கு என்ன வகையிலான ஒரு வாய்ப்புகளை உருவாக்க முடியும், தேர்தல் அரசியல்ல நாமளும் ஒரு அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிற இடத்திற்கு திரு ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார் அப்படின்னு தான் இதுல நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல அடிப்படையில பாஜகவையும் கூட அவர் ரூல் அவுட் பண்ணிட்டாருன்னு நாம பார்க்க முடியாது. மீண்டும் ஒருவேளை அது டிசம்பர் அல்லது ஜனவரிக்கு பிறகான முடிவாகத்தான் இருக்கும். இன்றைக்கு முதலமைச்சரை காலையில அவங்க நடைபயிற்சியின் போது சந்தித்தது, மீண்டும் கூட உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்கு சந்திப்புகள் நடக்கலாம். ஆனால் கூட்டணி என்பதாக நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பை எப்போதும் எடுப்பதற்கான சூழல் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க தரப்புல சொல்றாங்க. ஏன்னா அதிமுகவில் எம்ஜிஆர் அவருடைய, ஜெயலலிதா அவர்களுடைய வழித்தோன்றர்களாக நாங்கள் தான் இருக்கிறோம்ங்கிறது தான் திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கிளைமும். இன்னைக்கு காலையில திரு கடம்பூர் ராஜுக்கான அந்த கண்டன அறிக்கை அவர் கொடுத்திருப்பதும் கூட அதை முன்வைத்துதான். எனவே இதுதான் அவருக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ். இப்போதைய முடிவு என்பது ஜஸ்ட் ஃபார் கிராண்டட்னு தன்னை யாரும் எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிற நிலைப்பாட்டுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார். அதுதான் அதுல அடிப்படையாக நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய புரிதல். பாலா, டிடிவி தினகரன் விஜய் தலைமையில ஒரு 3வது அணி அமையும் அப்படின்னு பேசினதும், திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் விஜயோடு இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஓ பன்னீர்செல்வத்தை தாவேக்காவை நோக்கி நகர்த்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நிச்சயமா எந்த ஒரு கூட்டணியுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. வாய்ப்புகள் இங்க அதிகம்னு சொல்ல முடியும். திரு விஜய் அவர்களோடு இணைவதற்கோ அல்லது ஒரு அணி கட்டமைப்பதோ இதற்கான என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத அவங்க நிச்சயமா பார்க்கிறாங்க. ஆனால் விஜய் தரப்புல இருந்தும் தாவேகா தரப்புல இருந்தும் அதற்கான எதிர்வினைகள் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு தெரிந்து தாவேகாவிலிருந்து நாம தாவேகால திரு விஜய் அவர்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்களுக்கான நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோட பேசும்போது அவரும் எந்த முடிவையும் நிச்சயமாக டிசம்பர் வரை எடுக்க மாட்டார் அப்படின்னு தான் தெரியுது. கூட்டணி விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் அவர் இப்பதான் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை, அதே போல மக்களை சந்திப்பது, மாநாடுகள், அடுத்தடுத்த சந்திப்பு அப்படின்னு திட்டமிடலாம் வைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அவருடைய அந்த மற்ற ஊர்களுக்கு, கோவைக்கு சென்று வந்தது போல மற்ற ஊர்களுக்கு சென்று வந்த பிறகு, மக்களை சந்தித்து வந்த பிறகு டிசம்பர் அல்லது ஜனவரியில ஒரு இறுதி முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் திரு விஜயனுடைய முடிவாக இருக்கு. ஆனால் அது வரைக்கும் ஒரு தோழமையான அல்லது நட்பான ஒரு இணக்கமான ஒரு உறவு அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் இப்போதைய கூட்டணி என்கிற அளவுக்கெல்லாம் அவர் எந்த முடிவையும் அறிவிக்க மாட்டார். திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து நேரடியா பேசினாலோ, ஏன்னா திரு எடப்பாடி தரப்புல இருந்தோ அல்லது அதிமுக தரப்பிலிருந்து இன்னும் நட்பாகத்தான் விஜயை பாக்குறாங்க. அதுவும் நம்ம கவனத்தில் எடுக்கணும். அதே போல பாஜகவும் கூட திரு விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய இடத்துல எல்லாம் எங்கேயும் போகல. எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் எல்லாருமே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். ஆனால் விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி என்பதை ஓ பன்னீர்செல்வம் அணி ஒரு வாய்ப்பாகவும் நிச்சயமா பார்ப்பாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு அணி, அதுல திரு டிடிவி தினகரனோ பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள், நீங்க சொன்னது போல திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜய் அவர்களுடைய களத்துல அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கூடுதலான வரவேற்பு என்பதை மையப்படுத்தி அவர் அந்த கருத்தை முன்வைக்கிறார். அதிமுகவை விட அவருக்கு ஆதரவு இருக்கு என்பதாக அவர் ஒரு அரசியல் கருத்தை முன்வைக்கிறாரு. எனவே அதை நோக்கிய அவர்களுடைய நகர்வுகளும் இருக்கும். ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் டிசம்பருக்கு முன்னதாக அவர் எந்த விதமான கூட்டணி என்கிற ஒரு நிலைப்பாட்டையும் அவர் அறிவிக்க மாட்டார். நட்பாக இருப்பார். அதுல இருந்து வேணா நம்ம அரசியலா சில கருத்துக்களை புரிஞ்சுக்கலாமே தவிர முன்கூட்டியே எந்த முடிவுகளும் வரும்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஆப்ஷன்ஸை ஓப்பனா வைக்கிறார் ஓபிஎஸ். அதே போல நான் உங்களோட நட்பா இருக்கிறேன், நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பிக்சரையும் அவர் டோட்டலா மாத்த விரும்புறாரு. பாஜக என்ன சொன்னாலும் செய்கிறேங்கிற இடத்துல நான் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வராரு. அந்த கண்டனம் அறிச்சதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க முடியும். நேற்றுக்கு சர்வசிக்ஷா அபியான் அந்த அதுக்கான கல்விக்கான நிதி ஒதுக்கப்படாததை கண்டிக்கிறார். அதுல இருந்தே அவருடைய அந்த பயணம்ங்கிறது என்டிஏல இருந்து கொஞ்சம் விலகி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதும் தனக்கு ஒரு சுயமரியாதை இருக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கும் அவர் நகர்கிறார் அப்படிங்கிறது தான் பாலா அதுல செய்தி. மிக்க நன்றி திரு கார்த்திகை செல்வன். இணைப்பில் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு.